குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கிரேட் 11 மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் வெஸ்டர்ன் பேப்பர் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நான் என்னது பார்ட் 1 ஏற்பாடு செய்து போட்டிருக்கிறேன் இந்த சேனல்ல. இன்றைக்கு பி பார்ட்டை பார்த்து கொள்வோம். ரைட், இப்ப இதுல பார்த்துக்கொள்வோம். முதலாவது எல்லா வினாக்களுக்கும் விடைகளை இத்தாளிலே எழுதுக. முதலாவது, காணி ஒன்றின் காப்பங்கு வீடு கட்டுவதற்கும் மிகுதியின் மூன்றில் ஒரு பங்கு பயிற்சிகை பண்ணுவதற்கும் ஒதுக்கப்பட்டது. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே முதலாவது பாப்பா, வீடு கட்டுவதற்கு ஒதுக்கிய பின் எஞ்சிய காணியின் பின்னம் என்ன? ஆகவே காணி 4 ஒரு பங்கு வீடு கட்டுவதற்கு எண்டைக்குல எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? மீதி வீடு கட்டினா பிறகு 4 மேல் 4 என்னது மைனஸ் 4 மேல் 1. ஆனா டைரக்டா போடலாம் 4 மேல் 3 சொல்லி பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன். 4 மேல் 4 என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பங்கு. 2 படியினால அங்க போமாசி அன்னைக்கு 4 மேல் 4 போட்டுக்கொள்றோம். சரிதானே? ஆகவே 3 4 இருக்கு. சரிதானே? அடுத்தது, பயிற்சிகைக்காக ஒதுக்கப்பட்ட காணியின் பின்னம் யாது? பயிற்சிகைக்கு ஒதுக்கப்பட்டது எவ்வளவு? மிகுதியின் மிகுதி எவ்வளவு? 4/3. விளங்குதா பிள்ளைகள்? தமிழ் வாசிச்சு கிளியரா விளங்கும். அப்ப மிகுதி இன்னும் என்ன அர்த்தம்? தர. அப்ப மிகுதியின் என்னது? 3/1. 3/1 என்னதுக்கு பயன்படுத்தப்பட்டது? பயிற்சிகைக்காக ஒதுக்கப்பட்டது. ஆகவே இதுவும் விட்டுப்பட பயிற்சியாக ஒதுக்கப்பட்டது உள்ள பிள்ளைகள் 4/1. ரைட், அடுத்தது பார்ப்போம். மேலே உள்ள இரு தேவைகளுக்கு ஒதுக்கிய பின் எஞ்சிய காணியின் 5/2 பங்கு எவ்வளவு? 1,60,000 விற்பனை செய்யப்பட்டது. ஆகவே விற்பனை செய்த பின் எஞ்சிய காணியின் பின்னம் யாதென்று கேட்டிருக்கு. ரைட், ஓகே. அப்ப பார்ப்போம். என்னது? மேலே உள்ள இரு தேவைகளுக்கு ஒதுக்கிய பின். ஆகவே மேலே என்னது? முதலாவது 4 மேல் 1 4 மேல் 1 என்னது? இரு தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு. சரிதானே? ஆகவே எவ்வளவு? 4 மேல் 2 சொன்னால் நான் நேரடியா போட்டுக்கொள்றேன். எவ்வளவு? அரைவாசி. அப்ப அரைவாசி போயிட்டு. சரிதானே? இப்ப ஒதுக்கிய பின் எஞ்சிய காணி. அப்ப ஒதுக்கிய பின் அப்ப எஞ்சியது எவ்வளவு? தமிழ் எழுதுங்கோ. ஆகவே ஒதுக்கிய பின் எஞ்சியது எவ்வளவு இருக்க போகுது? எஞ்சியது எவ்வளவு? அப்ப மிச்சம் என்னது? மிச்சம் அரைவாசி எஞ்சி இருக்கு. சரிதானே? அப்ப எஞ்சியது எஞ்சியிருந்தால் அப்ப எஞ்சிய காணியின் 5/2 பங்கு. ஆகவே பிள்ளைகள், அப்ப எஞ்சிய காணியின் 5/2 பங்குன்னு சொல்லும் பொழுது அப்ப எஞ்சிய காணியின் 5/2 பங்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆகவே அப்ப அடுத்தது இங்க விற்பனை செய்யப்பட்டது எவ்வளவு? எஞ்சிய காணி எவ்வளவு? எஞ்சிய காணி 2/1 அரைவாசி. அதுல என்னது? 5/2 பங்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்ப 5 பிரித்து 2 பங்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆகவே அப்ப இதுவும் வெட்டுப்பட அப்ப விற்பனை செய்யப்பட்ட காணியின் பின்னம் என்னது? 1/5 இருக்கு. சரிதானே? ஆகவே அப்ப இந்த கேள்வியில பின்னம் தான் கேட்டிருக்குது. ஆகவே அதாவது விற்பனை செய்யப்பட்ட என்னது? காணி எவ்வளவு? 5/1. அப்ப அடுத்த கேட்டகள் என்ன? விற்பனை செய்த பின் எஞ்சிய காணியின் பின்னம் எவ்வளவு? ஆகவே மிச்சமா இருக்கிறது எவ்வளவு? அரை. அப்ப அரைவாசியில 5/1 திருப்பி போயிட்டுது. ஆகவே என்னது? அப்ப திருப்பி அடுத்த வசனம் எழுதிக்கொள்வீங்களா? என்னது? விற்பனை செய்யப்பட்ட பின் என்னது? எஞ்சியது. விற்பனை செய்யப்பட்ட பின் எஞ்சிய காணியின் பின்னம். தயவு செய்து ஃபுல் வசனமா எழுதி செய்து கொள்ளுங்கோ. ஆகவே எவ்வளவு இருந்தது உங்கள்கிட்ட? அரைவாசி இருந்தது.
சாரி ரைட், அரைவாசி இருந்தது, அதுல திருப்பி என்ன செய்யப்பட்டது, 1/5 என்னது விற்பனை செய்யப்பட்டது. சரிதானே? ஆகவே அப்ப நாங்க இதுல போமாசி கண்டா 10. ஆகவே என்னது, இது 5ஆல பெருக்குவீங்க, மேலேயும் 5ஆல பெருக்குவீங்க. ஆகவே மேல 5, இதை 2ஆல பெருக்கி மேல 2 பெருக்கி, அப்ப 5ல 2 போனா அவ்வளவு பிள்ளைகள் நேரடியா போட்டுக்கொள்ளலாம். அவ்வளவு 3 என்ன. ஆகவே 3ன் கீழ் எவ்வளவு இருக்க போது, 10 இருக்கு. சரிதானே? ஆகவே நான் போமாசி காணாம போட்டிருக்கிறேன். நீங்கள் என்னது போமாசி கண்டு அந்த ஸ்டெப்பை செய்து கொள்ளுங்க. அதாவது இது 5 இங்க போறேன், இதை இங்க போறேன். ஆகவே 5ல 2 போனால எவ்வளவு, 3, 2, 10. ரைட். ஆகவே அப்ப என்னது, விற்பனை செய்யப்பட்டவர் எஞ்சிய காணியை பின்னம் யாது. அப்ப இதுல இந்த காசுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? இப்ப அடுத்த கேள்விக்கு தான் பார்ப்போம். மொத்த காணியின் பெறுமதி யாது. அப்ப நாங்க பார்க்க போறோம் எஞ்சிய காணியின் எஞ்சிய காணியின் 2 பங்கு இவ்வளவுக்கு அப்ப விற்பனை செய்யப்பட்டது எவ்வளவு, 5ன் மேல் 1. அதாவது ஒரு பங்கு விற்பனை. அப்ப அதின் பிரைஸ் தானே எவ்வளவு, 1,60,000. மொத்த காணி எவ்வளவு, 5 பங்கு. ஆகவே அப்ப நீங்க என்ன செய்து கொள்ளுவீங்க, என்னது ஒரு பங்கு தான் என்னது 1,60,000 சொன்னால் 5 பங்கு. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும், 1,60,000 என்னது 5ஆல பெருக்கிக் கொள்ள வேணும். இதுதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப நாங்க பெருக்கின எவ்வளவு வரப்போகுது, ஃபர்ஸ்டாக என்னது இந்த 1 2 3 4 சைவரை பின்னுக்கு சேர்த்துக் கொள்வீங்க. அப்ப 5ஆல பெருக்கினால் எங்களுக்கு எவ்வளவு போகுது, 5,630, 3 மிச்சம் 5 5 3 8. ஆகவே 80. அப்ப 80ஓட அங்க என்ன செய்வீங்க, மிச்சம் 4 சைவரை சேர்த்துக் கொள்வீங்க. சரிதானே? நீங்க போட்டு பெருக்கி ஆன்சரை கண்டுகொள்ளுங்க, நான் நேரடியாக சொல்லிக் கொள்றேன். சரிதான்? இங்க பாருங்க, 16 5 5,630, 3 மிச்சம் 5 3 8 80, மிச்சம் 4 சேவை சேர்த்துக் கொள்வீங்கள். ஆகவே மொத்த காணிட பெறுமதி இவ்வளவாக காணப்படும். சரிதானே? ரைட், அடுத்ததை பார்த்துக் கொள்ளுவோம். ABDE சதுர பகுதியையும் ஆரச்சரை கோணத்தொடர்பு கொண்ட நிலத்தின் பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே DC எனும் வில்லின் நீளம் யாது. அப்ப வில்லின் நீளம் சொல்லும் பொழுது எங்களுக்கு என்னது 2πr என்ன. ஆகவே என்னது காவட்டம். ஆகவே அப்ப நாங்க நேரடியாக போட்டுக்கொள்ளலாம். ஆகவே 4ன் மேல் 1 2πr. அப்ப 2 தர நீங்க போட்டு சமன்பாட்டை போட்டு எழுதுங்கோ. பையுக்கு பதில் எவ்வளவு போடுவீங்க, 2π 22 7 2πr. ஆறுன்றது அரை. ஆகவே இந்த நீளம் இந்த சமனா இருக்கிறபடினால அரையும் எவ்வளவு இருக்க போற பிள்ளைகள், 14ஆக காணப்படும். சரிதானே? ஆகவே சுருக்கி விட்டால் என்னது 7 2 14. சரிதானே? இந்த ரெண்டும் வெட்டுப்பட்ட 4. ஆகவே இந்த 4ஐ வெட்டி கொள்ளலாம். ஓகே, சரிதானே? ஆகவே எவ்வளவு இருக்க போகுது இந்த நீளம், 22. அலகு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னத்துல வந்திருக்கிறான், மீட்டர்ல வந்திருக்கான். மீட்டர்ல போட்டுக்கொள்ளும். ரைட். அடுத்தது, தேசி எனும் வில்லில் வழியே 2 மீட்டர் இடைவெளியில் கம்பங்கள் நடப்பட வேண்டி உள்ளது. ஆகவே அப்ப உங்களுக்கு எவ்வளவு வில்லின் நீளம், 22. ஆகவே 22 நாங்க என்ன செய்ய போறோம், 2 மீட்டர் இடைவெளியில் நடப்போம். ஆகவே 2ஆல வகுத்து வகுத்த காணுமா இல்லைன்னு. அதாவது ஃபுல்லாக நாங்க இந்த இடைவெளியை பார்க்கல, ஒரு இது நாங்க மிஸ் பண்ண போறோம். ஆகவே என்ன செய்யணும், வகுத்து திருப்பி என்ன செய்ய வேணும், ஸ்காலர்ஷிப்ல படிச்சிருப்பீங்க, ஒண்ட கூட்ட வேணும். ஆகவே 22 2ஆல் பிரிச்சா எவ்வளவு, 11. ஒண்ட கூட்டினால் எவ்வளவு, 12ஆக காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது, மொத்த நிலத்தின் பரப்பளவை காண்க. அப்ப என்னது, முதலாவது சதுரத்தின் பரப்பளவை காண்பீங்க. அடுத்தது என்னது, இந்த காவட்டத்தின் பரப்பளவை காண்பீங்க. அப்ப பாப்போம், நான் நேரடியா செய்து கொள்றேன். பிள்ளைகள் நீங்கள் சதுரத்தின் பரப்பளவு என்னது என்று போட்டு காணுங்கோ. அடுத்தது என்னது, காவட்டத்தின் பரப்பளவு அல்லது என்னது ஆரச்சுரையின் பரப்பளவு என்று போட்டுட்டு காணுங்க. என்னன்னு சொன்னா சம்டைம்ஸ்
ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணினாலும் ஒன்றுக்கு மார்க்ஸ் கிடைச்சு கொள்ளும். சரிதானே? ஆகவே சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு இருக்க போகுது? 14 நீளம் தர அகலம் என்ன? 14 தர 14. ஓகே, அதாவது ஒரு நீளத்தின் வர்க்கத்தை வர்க்கிச்சால் வரும். ஏனென்றால் நீளம் அகலம் சமன். ரைட். அடுத்தது என்ன செய்ய போறோம்? காவட்டத்தின் பரப்பளவு. ஆகவே 1 கீழ் 4 பையா வர்க்கம் என்ன? ஆகவே பைக்கு பதிலாக 22 கீழ் 7 பை r வர்க்கம். ஆகவே அவ்வளவு அரை 14 தர 14. ஆகவே அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் என்னது? இதை சுருக்கி கொள்ளலாம். 7 2 14. இதை சுருக்கினால் இது 2. சரியா? இதை சுருக்கினால் 11. சரிதானே? ஆகவே எங்களுக்கு 14 சிலதுகள் நீங்க பாடமாக்கி வச்சிருக்க வேணும். சரிதானே? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அடுத்து என்னத்தை பெருக்க வேணும்? என்ன இருக்குது? 11 14 என்ன? ஆகவே அது ரெண்டையும் பெருக்கினா இவ்வளவு பிள்ளைகள் வரப்போகுது உங்களுக்கு 154. சரிதானே? ஆகவே இது மொத்த பரப்பளவு வரப்போகுது எங்களுக்கு. அதோட நாங்க 196 கூட்ட வேணும். எனக்கு கூட்டினா எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? எங்களுக்கு 350 மீட்டர் வர்க்கமாக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது மேலே உள்ள நிலத்துக்கு சமபரப்பளவை உடையதும் ஏஇஐ அகலப்பக்கம் பாப்போம். ஏன்னு சொல்லி ரைட். ஏ எவ்வளவு? 14 என்ன? ரைட் பாப்போம். அப்ப ஏஇஐ அகலப்பக்கமாகவும் கொண்ட செவ்வக வடிவ நிலம் சேர்க்கப்பட வேண்டி உள்ளது. சேர்க்கப்பட வேண்டிய நிலத்தின் நீளம் யாது? ஆகவே அப்ப நாங்கள் மொத்த பரப்பளவு எவ்வளவு? 350 என்ன? ஆகவே அப்ப என்னது? 14 தர நீளம் தர அகலம் உங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க எக்ஸ் என்று போடுவோம் என்ன பிள்ளை? அப்ப எக்ஸ் என்று போட்டால் சமன் எவ்வளவு? 350. பிள்ளைகள். அப்ப இப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? அதாவது எக்ஸ காண வேணும். தட் மீன்ஸ் அதாவது நீளத்தை காண வேணும். அவை நீளத்தை காணணும்னு சொன்னால் நாங்க என்ன செய்ய வேணும்? இந்த 14 இல்லாச்சியும் 14 வகுக்கணும். அப்ப அங்காலையும் 14 வகுக்க வேணும். அப்ப நேரடியாக நம்முடைய போட்டுக்கொள்வேன். 350 14 வகுத்தால் எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? 25 மீட்டரா இருக்கு. ஆகவே நீங்க எக்ஸ் போட்டது இதுல எக்ஸ் தந்திருக்கிறாங்களே இல்ல. ஆகவே இப்ப நீங்க என்ன செய்திருக்க வேணும்? என்னது? ஆகவே நிலத்தின் நீளம் சமன் 25 மீட்டர் என்று போட்டுக்கொள்ள வேணும் கட்டாயம். சரி, எக்ஸ் போட்டு செய்யலாம். ரைட். அடுத்தது சேர்க்கப்பட்ட நிலத்தின் உருவை மேலே உள்ள படத்தில் அளவுடைகளுடன் என்னது வரைய சொல்லி இருக்குது. ஆகவே அப்ப என்ன செய்ய போறீங்க? குறிச்சு கொள்வேன். 25 மீட்டர் என்று குறிச்சு கொள்வேன். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது வருடாந்த வருடாந்த மதிப்பீட்டு பெருமானம் 24,000 ஆக உள்ள வீடு ஒன்றுக்கு காலாண்டு இறைவரியாக 360 மாநகர சபை அறவிடுகிறது. செலுத்த வேண்டிய அப்ப காலாண்டு வரி தான் 360 சொன்னால் வருட வரி என்ன செய்ய வேணும்? நாங்கள் 360 நாலால பெருக்கிக் கொள்ள வேணும். சரிதானே? அப்ப 4ஆல பெருக்கிக் கொண்டால் நான் செய்த 0 4 6 24க்கு 4 எழுதி 2 3 12 13 14.
சரிதானே பிள்ளைகள்? அப்ப எவ்வளவு? அப்ப இது கட்டாயம் போட வேணும் இது. ரூபாய் கட்டாயம் போட வேணும். அப்ப எவ்வளவு செலுத்த வேணும்? ஒரு வருஷத்துக்கு 1400 எவ்வளவு? 40 ரூபாய் செலுத்த வேணும். ஆகவே வருடாந்த இறைவரி சதவீதம். அப்ப இறைவரி சதவீதம் சொல்லும் பொழுது, இறைவரி வீதம் சொல்லும் பொழுது 100க்கு காணணும் என்ன? ஆகவே அப்ப 24,000க்கு ஆகவே 24,000க்கு நாங்க எவ்வளவு செலுத்துறோம்? 1440 ரூபாய் செலுத்துறோம். சரிதா பிள்ளை? ஆகவே என்னது? 100க்கு. சரியா? ஆகவே இந்த 2 சைவரும் இந்த 2 சைவரும் வெட்டுவீங்கள். ஆகவே நாங்க என்ன செய்ய வேணும்? 1440 240 வகுத்தால் எங்களுக்கு எவ்வளவு வரும்? 6% இருக்கும். சரிதானே? அது சுருக்க பழகிக் கொள்ளுங்கவா. இந்த சைவரும் இந்த சைவரும் வெட்டுப்படும். ரைட்? சுருக்க பழகிக் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது. பண்ணை ஒன்றில் உள்ள 15 பசுக்களுக்கு 10 நாட்களுக்கு தேவையான உணவு சேமித்து வைக்கப்பட்டது. ஆகவே இவ்வுணவு ஒரு பசுவுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானது? அதாவது தட் மீன்ஸ் அதாவது மனித நாட்கள், அதாவது பசு நாட்கள் என்ற அளவுல இருக்க போகுது பிள்ளைகள். எவ்வளவு? 15 10ஆல பெருக்குவோம் என்ன? பெருக்கினா எவ்வளவு பிள்ளை? நேரடி ஆன்சர் போட்டுக்கோங்க. ஆகவே காணப்படும். சரிதானே? ரைட். 8 நாட்களின் பின்னர் 5 பசுக்கள் வேறொரு பண்ணைக்கு மாற்றப்பட்டது. சரிதானே? ஆகவே அப்ப 8 நாட்களுக்கு பின்னர்ன்னு சொல்லும் பொழுது, அப்ப 8 நாட்களுக்கு தேவையானது என்ன செய்திருக்குது? அந்த பசு என்னது? 8 நாட்களுக்கு பின்ன. அப்ப 8 நாள் மட்டும் என்னது? அந்த 5 பசுவும் அது சாப்பிட்டு இருக்குது என்ன? ரைட். ஆகவே அப்ப 8 நாட்களுக்கும் நாங்கள் எவ்வளவு பார்க்க வேணும். அப்ப 8 நாட்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால், எவ்வளவு இது போயிருக்கான்னு பார்க்க வேணும். சரிதானே? ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? இது 15 பசுவும் எத்தனை நாளைக்கு இது இருக்குது? 8 நாட்களுக்கு. சரிதானே? ஆகவே எவ்வளவு இருக்க போகுது? 40 சைவர் எழுதி 4 8 4 100 ஆகவே 120. ரைட்? ஆகவே அப்ப 120 எது? உணவு உணவும் என்னது? பயன்படுத்தியாச்சு. சரிதானே? இப்ப இப்ப என்ன நடக்க போகுது? 5 பசு வேறொருக்கு மாத்தப்பட்டால் மிச்சமாக எவ்வளவு இருக்குது பசு? எங்களுக்கு 10 இருக்குது. ஆகவே மிச்சமாக எவ்வளவு இது பசு நாட்கள் இருக்குது? 150 மைனஸ் 120 ஆகவே 30 இருக்குது. என்ன? 30ன்னு சொன்னால் எத்தனை நாட்களுக்கு போதுமானது? ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? மிச்சம் 30 இருக்குது. 30 பசு நாட்கள். அது எத்தனை இருக்குது? எத்தனை பசு இருக்குது? 10 இருக்குது. என்ன? ஆகவே அப்ப எங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானது? சொல்ல விளங்குதா? நீங்க கழிச்சு காட்டுங்கோ. சரிதானே? ஆகவே முதல்ல எவ்வளவு முடிஞ்சது? 120 முடிஞ்சது. மிச்சமா எவ்வளவு இருக்குது? 30 இருக்குது. அப்ப அவ்வளவும் எத்தனை பசுக்கு தேவை? 10 பசு தான் இருக்குது. ஆகவே அது எத்தனை நாளைக்கு போதுமானது? என்னது? அந்த வகுத்தால் 3 நாட்களுக்கு போதுமானது. தரம் 10 மாணவர்களின் முதலாம் தொகுதியில் உள்ள தெரிவை வட்டறிவு காட்டுகின்றது. 120 மாணவர்கள் 2ஆம் மொழி பாடத்தை அதாவது ஒரு முழு வட்டத்துல காவாசி. ஆகவே நாங்க நேரடியா செய்து கொள்ளலாம். 120 என்னது? 4ஆல வகுத்து கொடுத்தால் என்னது? இந்த காவாசி. சரி, ஆகவே காவாசி. ஆகவே 4ஆல் நேரடியாக செய்து கொள்கிறேன். ஆகவே
எவ்வளவு 30 பேர் என்று செய்து கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்ய வேணும் பிள்ளைகள், 360 தான் 90, ஆகவே தர 120 சொல்லி போட்டு காண வேணும். சரிதானே? ரைட். அடுத்தது ஹிந்தி, பிரான்ஸ் மொழிகளை தெரிவு செய்த மாணவர்கள் எண்ணிக்கை சமனாயின், இது ரெண்டும் சமனாயின், அப்ப இது எவ்வளவு சமனாயின் சொன்னால் இது 60 இருக்க போது என்ன சமனாயின் ஜப்பான் இவ்வளவு கேட்டிருக்குது. ஆகவே அப்ப மொத்தமாக 360 நீங்க செய்முறையோட காட்டுங்க. 60 120 120 90 220 210. அப்ப 210 சொல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள், 360 இருந்து நீங்க என்ன செய்வீங்க, 210 கழிச்சால் எங்களுக்கு எவ்வளவு வரும், 150 பாகையாக இருக்கும். நீங்க செய்முறை செய்து காட்டுங்க பிள்ளைகள். 360 மைனஸ் என்று போட்டு, சரிதானே, 360 மைனஸ் என்று போட்டு 90 என்னது ஜப்பான் பிளஸ் 60 சக 90 360 என்று போட்டுட்டு செய்முறை செய்து காட்டுங்க. அல்லது 360 இருந்து இவ்வளத்தையும் என்னது கூட்டி போட்டு கழிச்சு காட்டுங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட். 2 மாதங்களின் பின்னர் ஜப்பான் மொழியை தெரிவு செய்த மாணவர்களில் 30 பேர் இதுக்கு மாறுறாங்களாம், பிரான்சுக்கு. சரிதானே? மாறினர். இம்மாற்றத்தின் பின்னர் ஜப்பான் மொழி பாடத்தை காட்டும் அரைச்சுரை கோணம் யாது? ஆக பிள்ளைகள் என்னது, 30 பேர் எங்க போறாங்க, இங்க போறாங்க. அப்ப 30 பேர் இங்க போறாங்கன்னா 30 பேர் என்னத்துக்கு சமன், ஏற்கனவே பார்த்தாங்க 90 பாகைக்கு சமன். ஆகவே அப்ப முதல் எவ்வளவு இருந்தது, இந்த கோணம் 150 பாகையாக இருந்தது. ஓகே, அப்ப முதல் 150 பாகையா இருந்தது. 30 பேர் அங்க போறாங்க என்றால் ஓகே, கொஞ்சம் திங்க் பண்ண வேணும். நாங்க முதல் செய்ததோட நீங்க கனெக்ட் பண்ண வேணும். ஆகவே மொத்தம் 150 பாகை, அதுல எவ்வளவு போயிட்டாங்க, 30 பேர். 30 பேர்ன்றது ஏற்கனவே ஃபர்ஸ்டா கண்டுனாங்க எத்தனை பாகைக்கு சமன், 90 பாகைக்கு. ஆகவே அப்ப எத்தனை பாகை போகுது, 90 பாகை போகுது. ஆகவே 150 இருந்து 90 போன அவ்வளவு பிள்ளைகள் உங்களுக்கு 60 பாகையாக காணப்படும். சரிதானே? இலகுவான கேள்வி, கொஞ்சம் திங்க் பண்ணி செய்யுங்க. ரைட். அடுத்தது, கிராமம் ஒன்றில் உள்ள 120 வீடுகளில் பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. முதலாவது பார்த்துக்கொள்வோம். 40 வீடுகளில் தொலைக்காட்சிகள் இல்லை. அப்ப எங்களுக்கு என்னது, 40 வீடுகள்ல தொலைக்காட்சிகள் இல்லை. அப்ப இதுக்குள்ள இல்லாட்டி அப்ப எங்களுக்கு என்னது, தொலைக்காட்சி இல்லைன்னு சொன்னால் தொலைபேசி இருக்கலாம் அல்லது இதுவும் இல்லாம இருக்கலாம். அப்ப இது ரெண்டும் சேர்ந்துதான் எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள், 40 வரப்போகுது. சரி, அடுத்தது பார்ப்போம். 80 வீடுகளில் தொலைபேசிகள் இல்லை. அப்ப என்னது, இதுக்குள்ள அப்ப தொலைபேசி இல்லைன்னா தொலைக்காட்சி இருக்கலாம் அல்லது அது இல்லாமலும் இருக்கலாம். ஆகவே இதுவும் சேர்ந்துதான் எங்களுக்கு என்ன வரப்போகுது, 80 வரப்போகுது. அப்ப பார்ப்போம் முதல்ல. அடுத்தது 30 வீடுகளில் இவை இரண்டும் இல்லை. ஆகவே அழகா வருது என்ன. அப்ப இதுல பார்த்துக்கொள்ளுங்க, அப்ப 30 வீடுகளும் ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் இப்ப திருப்பி முதல்ல இருந்து பார்ப்போம். 40 வீடுகளில் தொலைக்காட்சிகள் இல்லை. அப்ப 40 வீடுகளில் தொலைக்காட்சி இல்லைன்னு சொன்னால் இவரும் சேர்ந்து எவ்வளவுன்னு சொன்னால் 40. ஆகவே இது எவ்வளவு இருக்க போகுது, தொலைபேசி 10 இருக்கும். சரிதானே? அப்ப 40 வீடுகள் தொலைக்காட்சி இல்லைன்னு சொன்னால் அந்த தொலைக்காட்சியை பொத்தி பாருங்க. பொத்தி பார்த்தா மிச்சம் பாக்க உங்களுக்கு 40 தெரியணும். ஆகவே 30 10 40. அப்ப 80 வீடுகள் தொலைபேசி இல்லை. அப்ப இந்த தொலைபேசியை பொத்தி கொண்டு பாத்தீங்க என்றால் இதையும் கூட்டினா எவ்வளவு வரணும் உங்களுக்கு, 80 வரணும். ஆகவே இது எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள், 50 இருக்கு. சரிதானே? இப்ப அடுத்தது பார்ப்போம். கிராமம் 120 வீடுகள் சொல்லும் பொழுது கட்டாயம் இதுல அகில தொலை போட்டு, சரிதானே, சமன் 120 கட்டாயம் குறிச்சு காட்டுங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? சரி, இப்ப நாங்க பார்த்துக்கொள்வோம். அப்ப இவ்வளவு கண்டாச்சு வெண்ணுடைய பொதிக்க. அப்ப இது ரெண்டையும் வைத்திருப்போம். அப்ப இவ்வளவு கண்டாச்சு மொத்தமா 120. அப்ப 120 சொன்னால் இது 50, இது 30, 80 80 10 90. அப்ப 90 சொன்னால் மிச்சம் உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது போல, 120 சொன்னால் 2 முறை சொல்லும் பொழுது எங்களுக்கு 30 வரும். 120 இருந்து மிச்சம் வளத்தையும் கழிச்சு விட்டா உங்களுக்கு 30 வரும். ஆகவே எத்தனை பேர் ரெண்டையும் வைத்திருப்போம், 30 காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது, தொலைபேசி அல்லது தொலைபேசி வச்சிருக்கலாம் அல்லது தொலைக்காட்சி வச்சிருக்கலாம். என்னது,
எத்தனை பேருன்னு கேட்டிருக்கு. ஆகவே என்று சொன்னா என்னது? தொலைபேசி வச்சுக்கலாம், அல்லது தொலைக்காட்சி வச்சுக்கலாம், அல்லது 2மே வச்சிருக்கலாம். ரைட்? ஆக மட்டுமண்டு சொல்லில். 2 படியினாலங்கள் இது அங்க எவ்வளவு வரும்? இது டோட்டல் ஃபுல்லாக வந்து கொள்ளும். அப்ப 50, 30, 80, 10 எவ்வளவு? 90ஆக இருக்கு. ஓகே. ரைட். அதாவது 1 இப்ப என்ன? ரைட். அடுத்தது. தொலைபேசி வைத்திருந்தும் தொலைக்காட்சி வைத்திருக்காதவர்கள். ஆகவே தொலைபேசி வச்சிருந்தும் தொலைபேசி வச்சிருக்கிறாங்க. ஆனா தொலைக்காட்சி வச்சிருக்கல. ஆகவே அந்த பிரதேசம் எது? இதுவாக இருக்குமே. ஆகவே அது அடுத்தது கேட்டிருக்குது. என்னது? அத தொடை குறிப்பிடல. அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? இது வராது. இது மட்டும் தான் வர வேணும். ஓகே. ஆகவே ஆரும் டீயும் டி தான் வரணும். ஆகவே அப்ப உங்களுக்கு என்னது? ஆர் டேஷ் என்னது? இடைவெட்டு பி ஆக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இது உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஆகவே இதுல பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பார்ட் அங்க என்னது வின் சயின்ஸ் அந்த சேனல்ல போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க.